காப்பாத்துங்க. ஐயோ தீபா. சுந்தரி, சுந்தரி, லட்சுமி பாம்பு கிடைச்சிருச்சு. நிஜமாவா? ஆமா, என் கண்ணால பார்த்து வரேன். பின்னாடி ஆள் வருப்பாருங்க தகவல் சொல்றதுக்கு. ஐயா, அம்மா, அம்மம்மா, லட்சுமி அம்மாவை பாம்பு குத்திருச்சு. என்னது? என் லட்சுமி பாம்பு குத்திருச்சா? என் லட்சுமி செத்துட்டாளா? எனக்கு பொண்ணு மாதிரி தானே. நீ எப்படிமா செத்த? அம்மா ரொம்ப அழாதீங்க. லட்சுமி அம்மா இன்னும் சாகல. என்னது? லட்சுமி இன்னும் சாகலையா? ஆமா. அவளத்தான் பாம்பு கொத்திருச்சே, அவ எப்படி சாகாம இருக்க முடியும்? அவங்கள பாம்பு கொத்துனது உண்மைதான். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற புத்துல இருந்து பாம்பு வந்த உடனே நீங்க ஏவி விட்ட பாம்பு பயந்து போய் லட்சுமி அம்மா கிட்ட இருந்து விஷத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தரையில படக்கு படக்கு படக்குன்னு 3 தடவை கொத்திட்டு செத்து போச்சு. கொத்துன பாம்பு தன் தப்ப உணர்ந்து செத்து போச்சு. அது ரோஷம் உள்ள பாம்பு செத்து போச்சு. சுந்தரி அம்மா. ஏமா, அங்க இருக்கிற ஐயப்பனுக்கு இங்க நடக்கிறது எப்படி தெரியும்னு கேட்டீங்கல்ல? சபரிமலையில மட்டுமில்லம்மா, ஐயப்பன் லட்சுமி அம்மா வீட்டிலேயே இருக்கார். அம்மா, நீங்க கும்பிடுற ஐயப்பன் தான் அம்மா புத்து பாம்பு ரூபத்துல வந்து உங்க உயிரை காப்பாத்தி இருக்கு. புத்து பாம்பு தவிர வேற எந்த பாம்பும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததில்ல. இது தானா அந்த பாம்பா தெரியல தங்கச்சி. உன்னை கொல்றதுக்குனே அந்த சுந்தரியை விட்ட பாம்பா தான் இருக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் போலீஸ்ல சொல்லி. வேண்டாம், ஐயப்பனே இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்ல. என் மனசால அவளுக்கு நான் எந்த துரோகமும் நினைச்சதில்ல. யாருக்கோ கொடுக்கணும்னு அவளுக்காக நகைகளை கேட்ட போதெல்லாம் நான் தெரிஞ்சே எடுத்து கொடுத்தேன். ஐயப்ப சாட்சியா வயிறெறிஞ்சு நான் கொடுக்கல. வாழ்ந்துட்டு போட்டமேனதான் கொடுத்தேன். எனக்கே கெடுதல் நினைச்சா அவளை ஐயப்பனே பாத்துக்குவா. தண்ணி தானே வேணும், இதோ கொண்டு வரேன். சதா ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருப்பியே. அம்மா, தண்ணி கொத்து மேல பாம்பு. சந்தோஷம் வேணும் என்றால் இங்கே கொஞ்சம் என்னை பாரு கண்ணால், கொஞ்சம் பாரு கண்ணால். பாம்பு பாம்பு பாம்பு. ஐயோ, இங்கே பாம்பா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பக்கத்துல பாம்பு இருக்கு. பாத்ரூம்ல பாம்பு இருக்கு. பாம்பு வரா. இங்கே பாம்பா, பாம்பு ஓடுது. பாடி முன்வாசல்ல பாம்பு, பின்வாசல் வழியா போற. ஐயோ, இங்கே பாம்பா. ஐயோ ஐயோ பாம்பு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க பார்த்தாலும் ஒரே பாம்பா இருக்கு. அம்மா, எங்க பார்த்தாலும் பாம்பா இருக்குமா? நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, இப்போ யார கொத்த இங்க வந்த சொல்லு பாம்பே.
பாவிகளை நீ கொஞ்சம் பாரு பாம்பே, உனச்சு பல்லு நாலு போடு போடு பாம்பே, கொஞ்சம் போடு பாம்பே, சீக்கிரமா போடு பாம்பே. சமையல்கார பாவி, எங்க போட்டு சோத தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? அடே, இந்த பாம்பெல்லாம் எப்படியாச்சும் இங்க இருந்து வெட்டிடு. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? நான் ஏன் பயப்படுறேன்? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அப்பாவி லட்சுமி அம்மா, அவங்கள அநியாயமா பாம்பை ஏவி விட்டு கொல்ல நினைச்சீங்களே, இப்ப அனுபவிங்க. இனிமே என்ன பண்ணணும் சொல்லு. திருமண பக்கமெல்லாம் பாம்பு வந்துகிட்டு இருக்கு, ஆனா உங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் கொத்தல. ஏன்? ஆண்டவன் நீங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாருமா. இப்ப ஒண்ணு கெட்டு போகல. ஐயப்பா, நாங்க பண்ணதெல்லாம் பாவம் தான், தெய்வமே எங்களை மன்னிச்சிரு ஐயா அப்படின்னு கை நீட்டி ஒரு தடவை மனம் திறந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த பாம்புகள்லாம் மறைஞ்சு போயிடும். மனசு திறந்தன, பாய திறந்தே சொல்றேன். ஐயப்பா மன்னிச்சிருப்பா, சொல்லுடி. சொல்றேமா. சுவாமியே சரணம் ஐயப்பா, 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 சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, பாம்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப நீங்க நேரா லட்சுமி அம்மா வீட்டுக்கு போய், அம்மா தெய்வமே உன்னை நாங்க துன்புறுத்துறது தப்புதான் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த ஐயப்பனே லட்சுமி அம்மா வடிவத்துல வந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவார். சீக்கிரம் போடி, லட்சுமி காலில் வந்து மன்னிப்பு கட்டு வந்துரு. போடிமா, போய் மன்னிப்பு கேட்கிறேமா. இப்பவே மூட்டை முடிச்சல கட்டிட்டு இங்க இருக்க கூடாது. போயிடுறோம். போயிடுங்க. போயிடுறோம். எழுந்துருமா. எதுக்கு என் காலில் விழற? இல்லைங்க, உங்க காலில் 1000 தடவை வீழ்ந்தா கூட நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இல்ல. லட்சுமி, இதுவரைக்கும் நான் உனக்கு உண்மையான கணவனா நடந்துகிட்டதே இல்லை. என்ன மன்னிச்சிருமா. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இனிமே உன் மனசு நோகாம நடந்துக்கிறேன். இது அந்த ஐயப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன். உங்க பணத்தை மட்டும் இல்லைங்க, உங்க உயிரையும் பறிக்க நினைச்ச என்ன ஐயப்பன் நல்லா சோதனை செஞ்சுட்டாருங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் ஐயப்பன் கொடுக்கிற தண்டனையில இருந்து நான் மீள முடியும். உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, இனி யாரோட வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மன்னிச்சேன்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லம்மா, அந்த ஐயப்பன் கிட்டதான். மனிதர்களை மன்னிக்க வேண்டிய தகுதி அந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான் உண்டு. பாம்பு ரூபத்துல வந்த ஐயப்பன் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அளிச்சான். அதே சமயத்துல சுந்தரியோட மனசையும் திருத்தி ஊரை விட்டே போக வச்சுட்டான். ஐயன் கருணையே கருணை. சுவாமிகளே, கங்காசாமி சொன்ன சம்பவங்கள்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது? எந்த ரூபத்திலையும் ஐயப்பன் வந்து காப்பாத்துவாங்கிறது புரியுது. அது மட்டும் இல்ல சாமி, மலைக்கு வர முடியாம வீட்டிலேயே இருந்து உண்மையா பக்தியோட ஐயப்பனை வணங்குற பெண்களுக்கும் ஐயப்பன் உறுதுணையா இருப்பாங்கிறது புரியுது இல்லையா? ஆமாம் சார், ஆமா. பொருள்கள் எல்லாம் பத்திரமா எடுத்துங்க. வேணா நம்ம இனிமே காட்டு வழி போறோம். ஆமா சங்கர்சாமி, சாமிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வேட்டையாடிட்டு வாங்க. நாங்க இருந்து கஞ்சிக்கு ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வாங்க சாமி. சட்டையெல்லாம் கழிச்சிட்டு வாங்க, வேட்டையாடிட்டு வருவோம். கஞ்சி ரெடியா இருக்குல்ல? சாமி அதோ தெரியுது, கஞ்சிக்கு ஏற்பாடு பண்றோம். போயிட்டு வாங்க. வேட்டையாடிட்டாங்க தான் வரணும். சரி.